ஆண்டவரும் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் இந்த கால வேளையிலே ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அஞ்ஞானவில்லை, இந்த கால வேளையில் கர்த்தர் நம்ம மகிமைக்காக நீதிமொழிகளிலே பிரசங்கி 2வது அதிகாரம் கடைசி வசனமாகிய 26 சாலமோன் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் துணை கொண்டு, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இதோ நல்லவன் என்று சொல்லப்படுகிறது. தேவன் பார்வைக்கு நல்லவன், மனிதன் பார்வைக்கு நல்லவன் அல்ல. மனிதன் பார்க்கிற விதமே வேறு விதமாக இருக்கும். மனிதன் பார்வைக்கு அநேகர் நல்லவர்களாய் தெரிவார்கள், ஆனால் தேவன் பார்வைக்கு நல்லவர்களாய் தெரியணும். பாருங்க, அநேகம் பேரை கவனிப்பிருவனால் இவன் இப்படி செய்வானா? ஏன்னா நம்முடைய பார்வையிலே அவர்கள் நல்லவர்களை போல் தெரிந்தார்கள், ஆனால் தேவனுடைய பார்வையிலே நல்லவர்களாய் தெரிய வேண்டும். அவர் பார்க்கிற விதமே வேறு. அவர் பார்வை இருதயத்தின் உள்ளிந்திரங்களை ஆராய்ந்து அறிகிற பார்வை. அவர் பார்வை நம்மை விட்டு விலகாத பார்வை. நாம் நடக்கிற எல்லா காரியங்களும், நாம் நடந்து கொள்ளுகிற விதங்களை, பேசுகிற விதங்களை அவர் பார்க்கிற தெய்வமாயிருக்கிறார். கர்த்தர் நல்லவன். பாருங்க, தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தை, அறிவை, இன்பத்தை தருகிறார். கர்த்தருக்கு முன்பாக நல்லவர்களாய் வாழ்வோமானால் நமக்கு ஞானம், அறிவு, இன்பம் உண்டாயிருக்கும். இன்னைக்கு இந்த உலகத்திலே இன்பத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள், சரீரத்துக்கு இன்பத்தை. ஆனால் ஆத்மாவுக்கோ ஆவிக்கோ துக்கம் உண்டாகிறமான இன்பத்தை தேடி அழைக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, நாம் கர்த்தருக்கு முன்பாக நல்லவர்களாய் இருப்போமானால், வசனத்தின்படி நல்லவர்களாய் வாழ்வோமானால், ஜனங்களுக்கு முன்பாக உண்மையாய் சாட்சியாய் வாழ்வோமானால், நமக்கு ஞானம், அறிவு, இன்பத்தை தருவதற்கு கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். நாம் தேடி போகிற இன்பம் எல்லாம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் கொடுக்கிற இன்பம் நித்தியமான பேரின்பமான வீட்டிற்கு கொண்டு செல்கிற இன்பம். அடுத்து இதில் சொல்லப்படுகிறது பாருங்க, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிற ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிற வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்களை சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். ஏற்கனவே நல்லவங்களா மாறிட்டவங்களுடைய தொல்லையெல்லாம் பாவம் செய்கிறவனுக்கு குவித்து வைத்திருக்கிறார். பாருங்க, சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயை, அதுவும் மாயை, எல்லாம் மாயை. பிரசங்கிறது எனக்கு அருமையானவர்களே, பாவம் செய்து ஏன் தொல்லை எடுத்துக்கணும்? இப்போ ஆவிக்குரியவர்கள் கூட ஸ்தோத்திரம் லூக்கா 11:25-26 நீங்கள் வாசிக்கலானால், ஒரு ஆவி ஒருவனை விட்டு புறப்பட்டு போகும்பொழுது அது சுற்றி அடைந்து, வறண்ட நிலம்லாம் சுற்றி அடைந்து தன்னிலும் 7 பொல்லாத 7 ஆவிகளை கொண்டு வந்து யார் உள்ளத்திலே வசித்ததோ, அந்த பிசாசு யார் சரீரத்தில் வசித்ததோ அவர்களிடம் வரும். அப்போ அந்த ஆவிகளெல்லாம் வந்தால் முன்னைய நிலைமையுடைய பின்னைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கர்த்தர் நாம மகிமைக்காக பாவம் செய்கிற வசமாய் தொல்லை குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார், கர்த்தர் நியமித்திருக்கிறார். அவர் நியமித்த தொல்லைகள் யார் நீக்க முடியும்? எனவே பாவம் செய்கிற ஆத்மா சாபம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஏன் தொல்லையை குவித்துக் கொள்ள வேண்டும்?
பரிசுத்தமாய் கர்த்தர் பார்வைக்கு நல்லவனாய் வாழ்ந்து ஞானம், புத்தி, அறிவு, நிதானம், இன்பத்தையும் சுதந்திரத்துக் கொள்ளலாமே. பரிசுத்தமுள்ள கர்த்தராய் இயேசு, அவர் ரத்தம் சகல பாவங்களை சுத்திகரிக்கும். பாவிகளை ரட்சிக்க வந்த இயேசு, பாவியலுக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிர்த்து மீண்டும் வரப்போகிற இயேசு, அந்த தெய்வத்தின் பார்வைக்கு நல்லவர்களாய் வாழ்வோம். அதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. இரக்கம் தெய்வமே, நல்லவனுக்கு நீர் வைத்திருக்கிற ஞான, அறிவு, இன்பத்தை ஆண்டவரே வைத்திருக்கிறேன். பாவிகளுக்கோ பாவம் செய்கிறவர்களுக்கோ தொல்லை குறித்து வைத்திருக்கிறது. நாங்கள் தியானிக்க கிருபை செய்து பாவத்தை விட்டு ஜனங்கள் விலகட்டு. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரோடு ஆசீர்வதிக்கப்பட்டோம். இயேசு நாமத்தினாலே பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரோடு ஆசீர்வதிப்பாராக. வருகிற வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி இரவு ஜெபம் 10:02 லியோனான் ஜெபத்தை விட்டோம். பால்பண்ணை பஸ் ஸ்டாப்பு, சிறுமலை ரோடு, 2 பாறை, திண்டுக்கல் என்கிற ஸ்தலத்தில் இப்படியாக ஜெபம் இருக்கிறது. வாருங்கள், இணைந்து ஜெபிப்போம், கர்த்தரை மன்றாடுவோம். தேசத்திலே நன்மையான ஈவுகளை ஜனங்களும் நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம்.